கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நமக்கு இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை சொல்றது மனுஷன் அல்ல, நம்மை சிருஷ்டித்த தெய்வம், அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின தெய்வம். அவரால் செய்யப்பட முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அந்த தெய்வம், வாக்குமாறாத தெய்வம், உண்மையுள்ள தெய்வம் இயேசு இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரை பார்த்து சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா நேற்றைக்கு வரைக்கும் ஒருவேளை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், அவமானத்துல இருக்கலாம், நிந்தையில இருக்கலாம், செய்யற காரியம் எல்லாம் ஒன்றும் உருப்படாம போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, கடந்ததை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. இன்னைக்கு உனக்கு நான் என்ன மங்கள வார்த்தை சொல்றேன், இந்த வார்த்தையை உனக்கு இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணுவேன். கடந்த நாட்களில் நீ எவ்வளவு முயற்சி செய்து வியாபாரம் பண்ணி தோற்று போயிட்ட, எவ்வளவு எக்ஸாம் எழுதி இன்னும் வேலை உனக்கு கிடைக்கல, எவ்வளவு போராடியும் இன்னும் உன்னுடைய டிகிரியை முடிக்க முடியலை, எவ்வளவு போராடியும் இன்னும் ஒரு கற்பத்தின் கனி உனக்கு கிடைக்கல. இதெல்லாம் நேற்றைக்குள்ள நிலைமை. இன்னைக்கு என் வார்த்தையை விசுவாசி, நம்பு, தேவ மகிமையை காண்பாய். இன்னும் முதல் உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், நிந்தைகள் மாறும். நேற்றைக்கு வரைக்கும் உள்ள பிரச்சனையை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும், மற்றவர்களால் அற்பமாய் பார்க்கப்பட்ட நாட்களுக்கும் சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்கி உன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஸோ எல்லாரும் ஹாப்பியா சியர்ஃபுல்லா எழும்பி இன்னிலிருந்து உற்சாகம் உங்க பணிகளை செய்யுங்க. இதுக்கு மேல நான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு மறுபடியும் உற்சாகப்பட்டு அடுத்த முறைக்கு நீங்க பிரயாசப்படுங்க. இன்னைக்கு பிறகு நான் இந்த சர்ச்சுக்கே போக மாட்டேன்னு சொன்னவங்க இன்னிலிருந்து உற்சாகமா சர்ச்சுக்கு போங்க. இனி கர்த்தர் செய்கிற நன்மைகளை பட்டியல் போட்டு சொல்ல கர்த்தர் உதவி செய்வா. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜினி, என்னுடைய பெயர் ஜினி. எனக்கு 2வது குழந்தை ஆபரேஷன் மூலமாக பிரசவமாகி 4 மாதங்கள் ஆகிறது. வயிற்றில் ஆபரேஷன் செய்து தையல் போட்ட இடத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டது. மருத்துவமனைக்கு சென்றேன். மாத்திரை மற்றும் களிம்பு கொடுத்தார்கள். மாத்திரை சாப்பிட்டு களிம்பை தடவி வந்தால் 5 நாட்களில் சரியாகிவிடும் என்று மருத்துவர் சொன்னார். அதன்படியே செய்தேன். இன்ஃபெக்ஷன் குறைந்து சரியானது. ஆனால் மீண்டும் 10 நாட்களுக்கு பிறகு அதே பிரச்சனை வந்துவிட்டது. மிகவும் மனம் சோர்ந்து கவலையுடன் இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு நாள் காலை 8 மணிக்கு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஹெவன் டிவியில் தேவ செய்தி வழங்கி ஜெபித்தார். ஜெப நேரத்தில் ஒரு சகோதரி தனது வயிற்று பகுதியில் தையல் போட்ட இடத்தில் ஏற்பட்டுள்ள இன்ஃபெக்ஷன் காரணமாக பயந்து போய் அழுது கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை இன்றைக்கு சுகமாக்குகிறார், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புத சுகத்தை தந்தார். இப்பொழுது நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். பாருங்க, டிவியில கேட்ட அந்த வார்த்தைகள் அந்த சகோதரிக்கு அற்புதத்தை செய்திருக்குமே. ஆனால் இன்றைக்கு ஆன்லைன்ல நீங்க பார்க்குற இந்த மங்கள வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணும். ஸோ பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க இந்த செய்திகளை எல்லாம் டெய்லி நிறைய பேருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும். எதையோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றீங்க, அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையோ ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையோ தந்துட்டான்னு பார்த்தா இருக்காது. ஸோ காலையிலேயே உங்களை உற்சாகப்படுத்துகிற, விசுவாசத்தை தூண்டி விடுகிற ஒரு நல்ல செய்தி தான் இந்த மங்கள வார்த்தை செய்தி. ஸோ நீங்க இன்னைக்கு இதுவரைக்கும் நம்முடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னைக்கு இப்போ நான் சொல்ற நேரத்துல டக்குன்னு பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற நல்ல செய்திகள், உங்க வாழ்க்கையில செழிப்பாக்குகிற செய்திகள், உங்க வீடு தேடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்கிற செய்திகள். பாருங்க, அவங்க வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, வீடு தேடி போய் அந்த மங்கள வார்த்தை, அந்த டிவி நிகழ்ச்சி அவங்களுக்கு அற்புதம் செய்தது. ஸோ எவ்வளவு லட்சம் செலவு பண்ணாலும் தீராத பிரச்சனைகளை தீரும்படிக்கு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த செய்தியை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க.
அதனால 4 பேருக்கு நல்லது நடக்கும். உங்க மூலமா 4 பேருக்கு நல்லது நடந்துன்னா உங்க அக்கௌண்ட்ல அது புண்ணியமா சேரும். ஸோ டெய்லி இந்த ப்ரோக்ராமை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஜெபிக்கலாமா? ரெடியா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தை என் பிள்ளைகளுடைய சிரசில் வச்சு நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். நேற்றைக்கு வரைக்கும் சாபமா இருந்ததெல்லாம் இன்றைக்கு பிறகு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நேற்றைக்கு வரைக்கும் தோல்வியா இருந்தது ஜெயமாய் மாறட்டும். நேற்றைக்கு வரைக்கும் அவமானத்தை கொண்டு வந்த காரியங்கள் இனி என் பிள்ளைகளுக்கு கனத்தையும் பெயரையும் புகழையும் கொண்டு வருவதாக. இன்னைக்கு என் பிள்ளைங்க என்னென்ன காரியத்துல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம கண்ணீரோட கவலையோட கடனோட நிக்கிறாங்களோ, ஆண்டவரே, என் பிள்ளைகள் அத்தனை பேருடைய கடன்களை உம்முடைய பாதப்படியில நாங்க இப்ப இறக்கி வைக்கிறோம்ப்பா. பூமி உமக்கு பாதப்படி என்று சொன்னீரே, அந்த பாதப்படியில நிற்கிற உம்முடைய பாதங்கள்ல எங்கள் பிள்ளைகளுடைய கடன்களை எல்லாம் இறக்கி வச்சிரும். அவமானத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறோம். பெரிய அற்புதங்களை செய்வீராக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். ஆண்டவருடைய மகிமை அங்கு வெளிப்படுவதாக. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் என்ற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.